ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கிற இந்த கொடுமையான வெயில்ல நச்சனை ஏதாச்சும் சாப்பிடணும்னு தோணும்ல? அப்போ இன்னைக்கு நாம பார்க்க போறது பார்த்தாலே கண்ணுக்கும் குளிர்ச்சி, சாப்பிட்டா வயித்துக்கும் குளிர்ச்சி தர்ற ஒரு வாவ் ரெசிபி. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர எல்லாரையும் ஐஸ் வைக்க போற கலர்ஃபுல்லான மில்க் ஜெல்லி கடல் பாசி. வாங்க கிச்சன் பக்கம் போவோம். முதல்ல 2 கப் எடுங்க. ஒரு கப்ல 7 கிராம் கடல் பாசி, இன்னொரு கப்ல 10 கிராம் கடல் பாசி எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி 10 நிமிஷம் ஊற வைங்க. ஊறிய பிறகு 7 கிராம் கடல் பாசி, இது கூட 2 கப் தண்ணி ஊத்தி கொதிக்க விடுங்க. கொதி வந்த பிறகு 1/3 கப் சர்க்கரையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. சர்க்கரையும் கடல் பாசியும் அந்த தண்ணியோட நான் உன்னோட கரைஞ்சிட்டேன்னு சொல்ற அளவுக்கு நல்லா கரையணும். அது ஒரு பக்கம் கொதிச்சிட்டு இருக்கட்டும், நாம அடுத்த அடுப்புக்கு மாறுவோம். இப்போ இன்னொரு பாத்திரத்துல நாம ஊற வச்ச 10 கிராம் கடல் பாசியை போட்டு அது கூட 1/2 லிட்டர், அதாவது 1/2 லிட்டர் திக்கான பால் ஊத்திக்கோங்க. ஸ்வீட் இல்லாம என்ன லைஃப்னு கேக்குறவங்களுக்காக திரும்பவும் ஒரு 1/3 கப் சர்க்கரையை உள்ள தட்டி விடுங்க. பால் நல்லா பொங்கி கடல் பாசி உள்ள அழகா கரையட்டும். கடைசியா ஒரு சூப்பர் வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் மில்க் எசன்ஸ் ஊத்தி லைட்டா மிக்ஸ் பண்ணி அப்படியே இறக்கி வச்சிருங்க. இப்போதான் நாம பிக்காசோ லேஞ்சுக்கு மாற போறோம். உங்ககிட்ட இருக்கிற ப்ளூ, yellow, green, ரெட், பிரவுன் கண்ல படுற எல்லா கலர்ஸையும் தனித்தனி பவுல்ல ரெடி பண்ணி வைங்க. நாம காய்ச்சி வச்ச வாட்டர் பேஸையும் மில்க் பேஸையும் இந்த கலர்ஸோட மாத்தி மாத்தி மிக்ஸ் பண்ணி மோல்டுல, அதாவது அச்சுல லேயர் லேயரா ஊத்த வேண்டியதுதான்.
இந்த கலர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஃப்ரிட்ஜ்ல கொஞ்ச நேரம் ஏசி காத்து வாங்கிட்டு வந்தா இதோ பார்க்கவே அம்புட்டு அழகா ஜிகுனா போட்ட மாதிரி நம்ம கலர்ஃபுல் மில்க் ஜெல்லி கடல் பாசி ரெடி. பார்க்கவே அம்புட்டு அழகா இருக்குல்ல? இந்த வெயிலுக்கு இத செஞ்சு அசத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரை பேன் ஸ்டோர் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.